ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. Madurai Jugardanda Factory, true tradition, authentic taste. நான் பாஸ்ட் 35 இயர்ஸில் பார்த்தா தமிழ்நாடு போலீஸோட ஆக்ஷனில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஐ கேன். தமிழ்நாடு போலீஸ் ஹஸ் ப்ரூவ்டு தட் அகைன் இட் இஸ் த நம்பர் 1 போலீஸ் ஃபோர்ஸ் ஃபார் இன் த வேர்ல்ட். நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு சாதாரண பிளானிங் கிடையாது. அங்கேருந்து ஒரு அவ்வளோ பெரிய லாரி கொண்டு வர்றாங்க, அது உள்ள கார் லோட் பண்ணிட்டு வர்றாங்க. இட் இஸ் அ வெரி வெரி ஸ்பிளைஸ்ட், வெல் சப்போர்ட்டட் பை மெனி பீப்புள். இதோட கேரளா போலீஸ் நிறுத்தக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் கண்டிப்பாக எடுக்காது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இன்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லா இன்சிடென்ட் கண்டுபிடிச்சுனா இவங்க. ஏன்னா ஏடிஎம் இஸ் எ வெரி வெரி ஈஸி டார்கெட். எல்லா இடத்துல ஏடிஎம் இருக்குது. எல்லா ஏடிஎம்ல செக்யூரிட்டி கிடையாது. சார், இப்போ இந்த கேங், இந்த குரூப், இவங்க யார்? இப்போது ஹரியானாவில் இது கேங் வந்திருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. பல்வலில் இருந்து வந்திருக்கு. ஏன் இன்னும் இது தொடர்ந்து இருக்காரு? படிப்பு அதிகமாக இல்லை, படிச்சுட்டு வேலை கிடைக்கல, அன்எம்ப்ளாய்மெண்ட். யார் இருக்கா உள்ள, எப்படி இருக்காங்க, அவங்கக்கிட்ட என்ன வெப்பன்ஸ் இருக்குது, எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம எப்படி ரியாக்ட் ஆகணும்? அதுதான் ரிஸ்க். எப்போவுமே நம்ம குற்றவாளிகள் ஃபேஸ் பண்ணும்போது எப்போவுமே அது ரிஸ்க் இருக்கும். அதனால தான் நிறைய போலீஸ் மேலே தாக்கல் நடக்கும். இது மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும். போலீஸ் மேலே நிறைய தாக்குதல் நடக்கிறது. இது மாதிரி டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எந்த போலீஸ் ஆக்ஷன் இருந்தால் அதில் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இம்மீடியட்டாக ஒரு ஆக்ஷன். இந்த தகவல் நார்த் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போவோம். இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுறாங்க, அது கட்டாயம் அந்த எல்லா கேங்ஸ்க்கு தெரிஞ்சிடும். என்னை மேலே அவங்க வரணும். இது தமிழ்நாடு ரூட் அவாய்ட் பண்ணுவாங்க. இது ஒன் என்கவுண்டர் தமிழ்நாட்டையே காப்பாற்று. தமிழ்நாடு தான். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் முன்னாள் தமிழ்நாடு டிஜிபி ஜான்கிட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களோடு இணைஞ்சதில் மகிழ்ச்சி சார். நாமக்கல்லில் சமீபத்தில் ஒரு சேசிங், அந்த சேசிங் கடையில் ஒரு கும்பலை தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அதுவும் துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தி பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருந்துச்சு. அந்த செய்தியை பார்த்து வந்தோம். இந்த விவகாரத்தில் என்ன நடந்துச்சு, யார், என்ன, எப்படி நடந்துச்சு, ஒரு போலீஸ் உயரதிகாரியாக உங்களுடைய பார்வை? இப்போ கேரளாவில் ஒரு சம்பவம் நடக்கிறது, 2-3 சம்பவம் தொடர்ந்து நடக்குது. அங்கேருந்து தகவல் சொல்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ்க்கு. இதில் ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இன்டர் எஸ்டேட் கோஆப்ரேஷன். ஓகே. ஒரு எஸ்டேட் டு அடுத்த எஸ்டேட் நிறைய தடவை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். ஆனால் ஒரு ருட்டீனில் எப்படி போயிடும், இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஜெனரலி. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் ஒரு ரொம்ப சூப்பராக ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. சரியான ஆக்ஷன். அங்கேருந்து தகவல் வருது உடனே. டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எந்த போலீஸ் ஆக்ஷன் இருந்தால் அதில் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்கள் டைமில் நடவடிக்கை எடுத்தால் தான் 100% சக்ஸஸ். அண்ட் டைமில் ரீச் அப்படின்னா 0% சக்ஸஸ். 100 to 0 டைம் ஒன்லி. அந்த டைம் நீங்கள் ரெஸ்பான்ஸ் ஆச்சுன்னா 0 ரெஸ்பான்ஸ் 0, தட்ஸ் ஆல். எஸ்கேப் ஆனால் அவ்வளோதான், அவுட்டு. ஸோ ஒன்று 100% ஆர் 0 ரெண்டு தான் ஆப்ஷன். யா. ஸோ அதில் இவங்க எப்படி இம்மீடியட்டாக ஒரு ஆக்ஷன். அங்கேருந்து திருச்சூர்லேருந்து வாட் வி ஹவ் ரெட் இன் த மீடியாவில் பார்த்துருக்கோம். அங்கேருந்து நாமக்கல் எஸ்பிட்டு தகவல் சொல்கிறாங்க. உடனே நாமக்கல் எஸ்பி ஒரு டீம் அதை அனுப்புகிறாரு அங்கே. ஸோ இது ரோல் ஆஃப் எஸ்பி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு எஸ்பி தகவல் கிடைச்சா உடனே அப்படியே ஒரு டீம், கரெக்டான டீம் அங்கே அனுப்புகிறாரா. அந்த டீம் உடனே போய் அந்த இடத்துல போய் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க. This is number 1. So interstate cooperation is very good. That is number 1. Number 2, that is the most important. The action by Namakkal police, that is Tamil Nadu police, அந்த ஒரு எக்ஸாம்பிளரி ஆக்ஷன். அந்த மாதிரி ஆக்ஷன் நம்ம போலீஸ் ஃபோர்ஸில் ஃபுல் இந்தியாவில் வெரி ரேராக இந்த மாதிரி யார் ஆக்ஷன் எடுக்க முடியும். இது நான் பாஸ்ட் 35 இயர்ஸில் பார்த்தா தமிழ்நாடு போலீஸோட ஆக்ஷனில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஐ கேன் சே. ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஓகே. அவ்வளோ சில ஆக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் சொன்னால் அதில் திஸ் இஸ் ஒன் அமங் தோஸ் பெஸ்ட். ரொம்ப ரேரில் ஒன்று. ரேர். இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ஷன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் எடுக்கணும், அப்படி தான் இருக்கணும். அதுதான் ஒரு பெருமையாக இருக்குது. சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தமிழ்நாடு போலீஸ் ஹஸ் ப்ரூவ்டு தட் அகெயின் இட் இஸ் த நம்பர் 1 போலீஸ் ஃபோர்ஸ் இன் த கண்ட்ரி ஆர் இன் த வேர்ல்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்போஸ் அவர் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் அங்கேருந்து மிஸ் பண்ணிட்டான், அந்த போலீஸ் பார்ட்டி கொஞ்சம், சப்போஸ் எஸ்பி அங்கேருந்து நாமினேட் பண்ணுறதுக்கு அந்த குறிப்பிட்ட பார்ட்டி அனுப்பியிருக்காங்க, அந்த எஃபிஷியன்ட் பார்ட்டி அதை நாமினேட் பண்ணுறதுக்கு.
ரெண்டாவது அந்த டைம்லி ஆக்ஷன், அந்த டைமில் அவர் சேஸ் பண்ணுறாரா, அவங்க இன்ஸ்பெக்டருக்கு அட்டாக் பண்ணுறாரா. அந்த அட்டாக் பண்ணும்போது சப்போஸ் இன்ஸ்பெக்டருக்கு துப்பாக்கி இல்லை, இல்லாட்டி அவர் இருக்கிற துப்பாக்கி ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல. நாங்கள் இந்த மாதிரி என்கவுண்டர் எத்தனையோ என்கவுண்டர் பார்த்துருக்கோம். அதில் என்கவுண்டரில் என்ன மிஸ்டேக் ஆகும், சில சமயம் துப்பாக்கி எடுத்து போக மாட்டாங்க. மதுரையில் இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது 99ல். இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. ஒரு தகவல் இருக்கு, ஒரு பேங்க் அட்டாக் பண்ணுறாரு, ஊருக்கான் ஃபோன் பண்ணுறாங்க, சார் பேங்க் கட் பண்ணிகிட்ருக்காரா, உள்ளே என்ட்ரு ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. இன்ஸ்பெக்டர் நைட் ரவுண்டில் இன்ஸ்பெக்டர் போகிறாரு அங்கே. ஆனால் நைட் ரவுண்டில் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். அப்போ நான் மதுரை டிஐஜி. இது ரிட்டனில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லோரும் கொடுத்துருக்கோம். எல்லாம் நைட் ரவுண்டில் போகும்போது துப்பாக்கி கையில் வச்சுக்கணும், இருந்தால் கூட துப்பாக்கி எடுத்துகிட்டு போங்க. ஜெனரலி ஒரு ஆஃபீஸருக்கு ஒரு துப்பாக்கி எடுத்து போக மாட்டாங்க. ஜெனரலி அது ஒரு ஸ்லக்னஸ் இருக்கும் சம்டைம். ஆனால் ஏன்னா யூஸ் அந்த அதில் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அப்புறம் கடைசியில் அந்த இன்ஸ்பெக்டர் இங்கே போகிறாரா, போனால் கரெக்டாக எக்ஸ்போர்ட்டில் போகிறாரா, அவங்க பேங்க் அப்படியே ஒரு லாக்கர் இதை சட்டர் கட் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிருக்காரு குற்றவாளிகள். இன்ஸ்பெக்டரோட போன உடனே குற்றவாளி வெளியே வந்துட்டு அவன்கிட்ட ஒரு ஏர்வால் காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏர்வால் காட்டுட்டு அப்படியே ஒரு இன்ஸ்பெக்டர் சரண்டர் பண்ணி வைக்கிறாங்க, துப்பாக்கி எடுத்துகிட்டு போகல. போலீஸ் 99ல் பார்த்துட்டு ஒரு விஷயம். ஆனால் நிறைய நல்ல ஆக்ஷனையும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கேவலமான ஆக்ஷன்ஸோடு நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான டைமில் வெப்பன் கையில் இருக்கணும், வெப்பனோட நாலேஜ் இருக்கணும், ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும் அது நாலேஜ் இருக்கணும். அப்போ அவரோட அந்த அந்த டைமில் அவரோட சைக்கலாஜிக்கல் ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த டைமில் அவர் சப்போஸ் ஒரு அது பண்ணலைன்னா அப்போ அவரோட லைஃப் ஆபத்தில் இருக்கும். ஸோ கரெக்டாக டைமில் அவர் என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. இது ஒரு ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம், ரொம்ப பெருமையான அவர் சொல்கிற விஷயம். அதுக்காக அது கட்டாயம் அந்த போலீஸ் பார்ட்டிக்கு ஒரு ஜனாதிபதியோட கெலண்ட்ரி மெடல் கிடைக்க வேண்டியிருக்கும். ஆமாம், அந்த மாதிரி பக்கா இது கெலண்ட்ரி மெடல் கிடைக்கிறதுக்கு இது ரியல் அண்ட் வெரி வெரி அப்ரோப்ரியேட் அந்த ஆக்ஷன். சார், இப்போ நம்ம ஒருத்தரை சேஸ் பண்ணுறோம், ஒரு குற்றவாளியை வந்து ட்ராப் பண்ணுறோம், தேடுறோம்னா நம்ம ரெடியாக இருப்போம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி துப்பாக்கியே எல்லாரும் உடனே வச்சுருக்க மாட்டாங்க, ரெடியாக வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம்ல. ஸோ தேவைங்கிற போது தானே. அப்போ நமக்கு தெரியும் இன்னைக்கு அல்லது இந்த நேரத்தில் நம்ம இந்த குற்றவாளியை பிடிக்க போகிறோம் அல்லது சேஸ் பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம், ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம ரெடியாக போகிறதும், இது உடனே தகவல் வந்து உடனே ரெடி ஆகிறதுல உடனே அதுதான் அந்த டைம் ஃபேக்டர் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது மெயின் இந்த டைம் ஃபேக்டர். அந்த டைம்ல எஸ்பிக்கு தகவல் கிடைக்கிறத எஸ்பி ஒரு கரெக்டான டீம் கரெக்டாக அதை எடுத்துகிட்டு அனுப்புகிறாரு. மானிட்டரிங் கரெக்டாக மானிட்டரிங் பண்ணியிருப்பாரா, கரெக்டாக இதெல்லாம் சூட் அவுட் நடக்குது. அந்த டைமில் அந்த ஒரு ஆஃபீஸர் அந்த ஸ்பாட் அவர் தான் முடிவு பண்ணணும், இதுதான் கரெக்ட் ஆக்ஷன், இதுதான் இப்போ என்கவுண்டர் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸோ இதெல்லாம் ஆன் த ஸ்பாட் டிசிஷன். ரொம்ப பாராட்டுறேன்னா அந்த போலீஸ் பார்ட்டி அங்கே அந்த என்கவுண்டர் பண்ணது பார்ட்டி. இப்போ யார் இருக்கா உள்ளே, எப்படி இருக்காங்க, அவங்கக்கிட்ட என்ன வெப்பன்ஸ் இருக்குது, எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம எப்படி ரியாக்ட் ஆகணும்? அதுதான் ரிஸ்க். எப்போவுமே நம்ம குற்றவாளிகளுக்கு ஃபேஸ் பண்ணும்போது எப்போவுமே அது ரிஸ்க் இருக்கும். அதனால தான் நிறைய போலீஸ் மேலே தாக்கல் நடக்கும். போலீஸ்க்கே ஒரு லைஃப். அதை நீங்கள் நிறைய ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் பார்த்தேன். ஒரு கான்ஸ்டபிள் ஒரு சாதாரண ஒரு வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி போகிறாரா, அங்கே முரப்புநாடு பக்கத்தில் சிறுவைகுண்டம் பக்கத்தில் இருந்து கேள்விப்பட்டேன். அங்கே அட்டாக் பண்ணிட்டார் கான்ஸ்டபிள், உயிரி போயிடுச்சு அவருக்கு. அண்ட் இது மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும். போலீஸ் மேலே நிறைய தாக்குதல் நடக்கிறது இது மாதிரி டியூட்டியில். ஆனால் அது ஒன் ரீசன் அந்த டைமில் துப்பாக்கி. இப்போ எல்லோரும் ஒரு கான்ஸ்டபிள் சம்மந்தம் எடுத்துகிட்டு வாரண்ட் எடுத்து போகும்போது துப்பாக்கியெல்லாம் எடுத்து போக மாட்டாங்க ஊரில். அது ஜெனரலி இட்ஸ் நாட் பாசிபிள். பட் நைட் ரவுண்டில் எப்போவுமே இருக்கும்போது ஒரு நான் உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அந்த பவரியார்ஸ் இன்டர்வியூட் பண்ணும்போது ஒரு பவரியார்ட்டு கேட்டேன், நீங்கள் ஏன் அங்கே எவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் தமிழ்நாடு கேரளா இதில் போய் தமிழ்நாடுக்கு போயிட்டு நீங்கள் ஏன் இந்த இதை பண்ணீங்க, டெக்காட்டி பண்ணுறீங்க? அவங்க ஒரு ரீசன் என்ன சொன்னாங்க. ஒன் ஆஃப் தி ரீசன் தட் தமிழ்நாடு போலீஸு நைட்டில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ரவுண்ட்ஸில் போகிறாங்க, 2 காஸ்டம் அது மாதிரி போகிறாங்க, அவங்க துப்பாக்கி வச்சுக்க மாட்டாங்க. சப்போஸ் நம்மளை பிடிச்சா லாரியில் போகிறோம், யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஃபோர்ஸ் டாக்குமெண்ட் வச்சுருப்போம். யார் காட்டின உடனே அவர் காட்டுவோம், கேட்ட உடனே காட்டுவோம் டாக்குமெண்ட்ஸ். அண்டு அந்த சப்போஸ் அவங்க எங்களை அட்டாக் பண்ணால் இல்லாட்டி பிடிக்கிற ட்ரை பண்ணால் நாங்கள் அவங்கள போலீஸ்க்கு அட்டாக் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவோம் நாங்கள். ஏன்னா அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்காது. ஆனால் யூபியில் துப்பாக்கி இருக்கு போலீஸ்காரன் அந்த டைமில் சொன்னாங்க, அந்த 10 இயர்ஸ் பேக். ஸோ யூபியில்னா அந்த நிறைய அட்டாக் நடக்கிறது போலீஸ் மேலே. ஸோ தே ஆல்வேஸ் கேரி த துப்பாக்கி இந்த நைட் டைம்.
ஸோ அது டைமில் நான் அந்த போலீஸ்க்கு சொன்னேன், அங்கே நான் ஐஜி இருக்கும்போது சொன்னேன், எல்லோரும் நைட் ரவுண்டில் போகும்போது கட்டாயம் துப்பாக்கி வச்சுக்கணும் அந்த டைம் சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே தமிழ்நாடு போலீஸ் துப்பாக்கி வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அது அவங்ககிட்ட ஒரு என்கொயரி பண்ணும்போது தான் எங்களுக்கு அது தெரியுது, இதோ ஒரு காரணம் இங்கே வர்றதுக்கு. அதனால தான் நாங்கள் எல்லார்கிட்ட சொன்னோம் துப்பாக்கி வைங்கன்னு கேட்டிருந்தோம். இப்போ எங்கே பாருங்கள், இங்கே கரெக்டான டைமில் துப்பாக்கி ரொம்ப முக்கியம். துப்பாக்கி கையில் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, அதை அடி வாங்கிட்டு திருப்பி வர வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குற்றவாளிகள், ஸோ அப்படியே ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். இது பாருங்கள், இப்போது நாங்கள் பவரியாஸ் மேலே நடவடிக்கை எடுத்தோம். அப்போது 2005-06 பண்ணோம். இன்றைக்கி டேட் வரைக்கும் பவரியாஸ் திருப்பி இங்கே வரல தமிழ்நாட்டில். இதே மாதிரி ஆக்ஷன்னு ஒவ்வொரு குற்றவாளி கேங்கில் ஒரு நடவடிக்கை இதே மாதிரி எடுத்தாச்சுன்னா திருப்பி இப்போ பாருங்கள். இப்போ இவங்க யார் சார்? இப்போ இந்த கும்பல் இது நான் சொல்கிறேன். இப்போது நான் இங்கே சில எங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ராஜஸ்தான், யூபி, அந்த மத்திய பிரதேஷ், ஹரியானா. அவங்ககிட்ட நான் பேசினேன், நேற்று பேசினேன், இதெல்லாம் சம்பவம் நடக்கும்போது அவங்க சொன்னாங்க இங்கே அடிக்கடி இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது. ஏடிஎம் அப்படி தூக்கிட்டு போகிறாங்க, ஏடிஎம்மே தூக்கிட்டு போகிறாங்க, உடச்சி தூக்குறதுக்கு டைம் ஆமாம் தூக்கிட்டு போகிறாங்க. கேஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே வண்டியில் தூக்கிட்டு வேறு எங்கே போயிட்டு அப்படியே ஒரு உடைச்சிட்டு அங்கே இருந்த பணம் எடுத்துகிட்டு அப்படியே ஏடிஎம் தூக்கிட்டு போகிறாங்க. அது ஏகப்பட்ட நிறைய, அங்கே மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறது கிரிமினல்ஸ் அங்கே மத்திய பிரதேசம் போய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் போயிட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. பக்கத்து ஸ்டேட், பக்கத்தில் ஸ்டேட் இருக்கிறதுனால இதெல்லாம் நிறைய. முதல்ல இந்த ஒரு மேவாத் கேங் இருக்கு, அவங்க எல்லாம் சைபர் ஃப்ராட் பண்ணிட்டு இருந்தாங்க. சைபர் ஃப்ராட் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய கேங். இதுதான் வேலை, சைபர் ஃப்ராட் பண்ண, இதுதான் அவங்க தொழில். அந்த அந்த சைபர் ஃப்ராட் இப்போ அதிகமாக பண்ண முடியாது, ஏன்னா எல்லா மக்கள் உஷாராயிட்டாங்க. அதை உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கிறத, ஒரு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க, ஓடிபி கொடுங்க, அதெல்லாம் சொல்ல இப்போ எல்லோரும் தெரிஞ்சு போச்சு அதில் ஃப்ராட் இருக்குது. ஸோ இப்போ அதில் ரொம்ப இன்கம் earn பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன இருக்குது, அந்த ஏடிஎம் தூக்குனது அது ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர். அதில் ஒரு இது மாதிரி ஒரு கேங்ஸ் இருக்குது. இப்போது ஹரியானாவில் இது கேங் வந்திருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க, பல்வாலில் இருந்து வந்திருக்காங்க. பல்வால் ஒரு பல்வால் எங்கே இருக்கு, இந்த ஃபரீதாபாத் மாவட்டம் இருக்க பாருங்கள். ஃபரீதாபாத் மாவட்டத்தில் அது பல்வால் ஒரு தாலுக், முதல்ல தாலுக் இருந்தது, இப்போ பல்வால் டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. நாங்கள் பல்வால் தான் என்னுடைய டீம் 1.5 years அங்கே இருந்தது. முன்னாடி போகும்போது பல்வால் தான் எங்களுக்கு சென்ட்ரல் பிளேஸ். எங்களுக்கு ஒரு டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், ஒரு பார்ட்டி எப்போவுமே பல்வாலில் இருக்கும். பல்வால் தான் சென்ட்ரல் பிளேஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, எபி சென்டர் சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு அர்த்குவேக் வந்து அது எபி சென்டர் மையப்பகுதி, இதுதான் சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. பல்வாலில் நான் பர்சனலாக பல்வாலில் 4 மாதம் தங்கியிருக்கேன் நான். ஓகே. நான் பர்சனலாக. ஸோ பல்வால் தான் அந்த சென்ட்ரல் பிளேஸ். இந்த சைடில் இந்த ராஜஸ்தான் இருக்குது, ரொம்ப கிட்ட. இந்த சைடு யூபி இருக்குது, இந்த ஹரியானா இருக்குது, அது ஹரியானா ஸ்டேட். பஞ்சாப் போன டெல்லி ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் தாண்டிட்டோன்னா டெல்லி லிமிட்டில் போயிடுவீங்க, அப்போ ஹரியானா போலீஸ் அங்கே வர மாட்டாங்க. அந்த மாதிரி சேஃபான பகுதி. இந்த போலீஸ் வந்து அந்த பக்கம் போயிடலாம். லொக்கேஷன்ஸ் இருக்குது பல்வாலில். பவரியாரோட லொக்கேஷன் அதுதான். ஓகே. மெயின் லொக்கேஷன் செட்டில்டு, முக்கியமான பவரியாரோட லொக்கேஷன் வந்து பல்வால் தான். அது மாதிரி ஒரு குற்றவாளி நிறைய கேங்ஸ் இருக்குது இப்போ பல்வாலில் இருக்குது. இவங்க எந்த கேங் கூட பல்வாலில் இருந்து, மேவத்தும் பல்வால் இப்போ வந்திருக்காங்க. இந்த அக்யூஸோட நேட்டிவ் பல்வால். நான் இதை பார்த்துருக்கேன் மீடியாவில், தே ஆர் நேட்டிவ் பல்வால். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸு ஒன் ஆஃப் தி ரீசன். ஏன் தமிழ்நாடுல இது மாதிரி ஏடிஎம் அது மாதிரி நடக்கிறது இல்லை, ஆனால் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஹரியானா, யூபியில் அடிக்கடி நடக்கிறது என்ன காரணம்? காரணம் இங்கே ஒரு எஃபெக்டிவ் ஆக்ஷன் இருக்கிறதுனால தான். இப்போ திருப்பி இதே கேங் மட்டும் இல்லை, இந்த தகவல் நார்த் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போவோம். இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, இங்கே தமிழ்நாடுல பிடிச்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அது கட்டாயம் அந்த இப்போ திருப்பி அங்கே இருக்கிறது அந்த எல்லா கேங்ஸ்க்கும் தெரிஞ்சிருவாங்க. எல்லா கேங்ஸும் இன்றைக்கி டேட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கள் தமிழ்நாடு என்ன நடக்குது. இனிமேலே அவங்க வரணும், இது தமிழ்நாடு ரூட் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க தமிழ்நாடே அவாய்ட் பண்ணுவாங்க, கட்டாயம் அவாய்ட் பண்ணாங்க. இந்த மென்டாலிட்டி, அந்த சைக்காலஜி அப்படி தான் இருக்கும். பவரியா எப்படி அவாய்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு, அதே மாதிரி இந்த ஏடிஎம் கேங் கூட எதிர்ப்பு. இது ஒன் என்கவுண்டர். இப்போ நாமக்கல் போலீஸ் எடுத்தது நடவடிக்கை எவ்வளோ எஃபெக்ட். நீங்கள் தமிழ்நாட்டையே ஃபுல் தமிழ்நாடு காப்பி. நாங்கள் பவரியாவுக்கு இதை இது பண்ணனால ஃபுல் தமிழ்நாடு அமைதியாச்சு. இல்லாட்டி எவ்ரி மந்த்து ஒரு விஐபிக்கு மாட்டுறோம். ஹைவே பக்கத்தில் போய் ஒரு தடவை தாலாமுத்து நடராஜன் சேலமில், இன்னொரு நாள் தாலாமுத்து நடராஜன் அவர் காங்கிரஸ் லீடர், அப்போ இன்னொரு இது டிஎம்கே லீடர் கஜேந்திரன், அது திருவேற்காடில். அப்புறம் 2 மாதம் கழிச்சு அது நம்ம இவர் சுதர்ஷன் எம்எல்ஏ கும்மிடிப்பூண்டி, அவங்க எந்த கட்சி இருந்தால் எல்லாம் விஐபி தானே.
விஐபி வீடு பார்த்தா தெரியும் அந்த தூரத்தில் பெரிய வீடு நிறைய உள்ள இருக்கும். அதில் தான் அவங்க என்ட்ரு ஆகுங்க. ம். அவங்க இது மாதிரி லாரியில் வராங்க. ஸோ சந்தேகப்பட முடியல. லாரி இப்போ நீங்கள் எல்லா லாரி செக் பண்ண முடியாது. போலீஸியாக லாரி செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவீங்க, கேட்பீங்க. ஆனால் எப்படி ஒரு மினிட்ல மினிமம் 15 லாரி கிராஸ் ஆகும். மினிமம் ஹைவேல Yes, yes. 15 to 20 லாரி ஒரு மினிட்ல கிராஸ் ஆகுது. நீங்கள் எல்லா லாரியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டான்னா எல்லாம் அப்படியே கியூ ஆயிரும். நீங்கள் டிராஃபிக் மூவ் ஆகாது. ம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது போலீஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்தால் தான் இப்போது எந்த மாதிரி ஒரு லாரி இருக்க டேங்கர் இதில் நீங்கள் ஏதாவது சந்தேகப்பட முடியுமா? எதுக்கு உள்ள கார் இருக்கும், அந்த காருக்கு வந்து ஏடிஎம் இருக்குது, அது நீங்கள் சந்தேகப்பட முடியுமா? ம். அது ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் ஒர்க் தேவ் டன் இட். அந்த மெயின் தகவல் இதில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த என்கவுண்டரோ இந்த ஆக்ஷனோ அரெஸ்ட்டோ இது மட்டும் பத்தாது. இதோட நிறுத்தக்கூடாது. நாங்கள் நல்லா என்கவுண்டர் பண்ணிட்டோம், இல்லாட்டி நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். கேரளா போலீஸ் அப்படியே ஒரு சைலண்ட். தமிழ்நாடு போலீஸ் இது பண்ணுறது இதோட முடிஞ்சிச்சு. அவங்க இது போதும், இந்த அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கடந்த அங்கே முக்கியமான கேஸ் அங்கே நடந்தது. இங்கே எது கேஸ் இருக்கும், அட்டாக் கேஸ் இங்கே இருக்கும், போலீஸ் அட்டாக் கேஸு. அதே மாதிரி கேரளாவில் எந்த தேர்டு கேஸ் இருக்கும் அங்கே அவங்க எடுப்பாங்க. அந்த 2 எஸ்டேட்டில் அந்த மாதிரி ரிமாண்டுக்கு போவாங்க. அதெல்லாம் இருக்கும். ஆனால் இன்னொரு முக்கியமான என்ன, இதோட கேரளா போலீஸ் நிறுத்தக்கூடாது. தமிழ்நாடு போலீஸ் இன்வெஸ்டிகேட் ஒன்லி திஸ் அட்டாக் பண்ணாங்க, நாங்கள் செக்யூர் பிடிச்சி கொடுத்தோம். இதுதான் தமிழ்நாடோட ரோல். கேரளா போலீஸோட ரோல் ரொம்ப அதிகம் இதில். இப்போ கேரளா போலீஸ் என்ன பண்ணோம், அந்த தேர்டு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த தேர்டு பண்ணாங்க பிடிச்சிட்டோம், அதோட நிறுத்தக்கூடாது. அதோட நிறுத்தாச்சுன்னா தட் மீன்ஸ் இன்னும் திருப்பி அடுத்த ஆக்ஷன் வரும். அவங்க என்ன பண்ணோம், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷல் டீம், ஒரு டிஐஜி ஐஜி லெவலில் ஒரு பெரிய ஸ்பெஷல் டீம் போட்டுட்டு அங்கே நார்த் இந்தியா அனுப்பணும். அங்கே போயிட்டு ஏடிஎம் ஃப்ராடு எந்த இடத்துல ஏடிஎம் இந்த மாதிரி டக்கேட்டி நடக்கிறது, அதில் யார் யார் கேங்ஸ் பண்ணுறாங்க, இன்னொரு யார் யார் பிடிச்சிருக்காங்க, இவங்கள்ட்ட கன்ஃபெஷன் வாங்கிட்டு இவங்களோட தெரிஞ்சிட்டாலே. இது ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் கண்டிப்பாக எடுக்காது. இது ஒரு பெரிய ஸ்பெஷலைஸ்ட் இன்சிடெண்ட்டு. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இன்சிடெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லா இன்சிடெண்ட் கண்டுபிடிச்சிடணும் இவங்க. கண்டுபிடிச்சிட்டு அப்போ வேறு யார் இவங்க குற்றாலி இருப்பாங்க, யார் நாங்கள் பவரியாவில் ஒரு ஆள் தான் பிடிச்சோம். ஒரு ஆள் பிடிச்சிட்டு அப்புறம் அடுத்த இன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு சுற்றி அப்படி வாங்கினோம். இந்த மாதிரி ஒரு சுற்றி எல்லா ஏரியாவிலையும் பிடிச்சிட்டு, ரெண்டாவது அந்த ஸ்டேட் போலீஸ்க்கே நிறைய இந்த மாதிரி குற்றவாளி தேவைப்பட்டது. ஆனால் அவங்க செக்யூர் பண்ண. ஒரு உதாரணமாக ஓமா பவரியா நாங்கள் பிடிச்சோம். நாங்கள் கன்னூரில் பிடிச்சோம். அவர் அங்கே யூபியில் ஓமா பவரியா நாங்கள் பிடிச்சும் போது யூபி போலீஸில் கவர்மெண்ட் ஆஃப் யூபி 2 lakhs rupees அவர் மேலே அவார்டு அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 2002 அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. யாரும் பிடிக்க முடியல. அவர் 5-6 வருஷம் தேடிட்டு இருந்தாங்க. யார் ஓமா பவரியா பிடிச்சாச்சுன்னா அவருக்கு 2 lakhs rupees ரிவார்டு கொடுப்போம். யூபி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. யூபியில் செக்யூர் பண்ண முடியல அவர். ஸோ நாங்கள் போய் செக்யூர் பண்ணும்போது யூபி எல்லாம் ஆச்சரிய பண்ணாங்க, நீங்கள் எங்கேருந்து செக்யூர் பண்ணி. நாங்கள் சொன்னால் யூபியில் தான் நாங்கள் செக்யூர் பண்ணிடலாம். ஸோ இதுதான். ஸோ இது நம்ம இந்த மாதிரி கேங்ஸ்க்கு ஒவ்வொரு அடுத்த லிங்க் எல்லாம் பிடிச்சிட்டு பண்ணால். ஆனால் இந்த ஆக்சுவலாக அங்கே என்சிபி இருக்குது, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்குது. இது மாதிரி நிறைய நம்ம ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். யாரும் இதில் கோஆர்டினேட் பண்ணோம். இல்லாட்டி ஸ்டேட் டு ஸ்டேட் அவங்க ஒரு மீட்டிங் போட்டு கோஆர்டினேட் பண்ணோம். இந்த கோஆர்டினேட் பண்ணால் தான் எல்லா இது ஏடிஎம்மோட தான் இருக்குது. ஏன்னா ஏடிஎம் இஸ் எ வெரி வெரி ஈஸி டார்கெட். எல்லா இடத்துல ஏடிஎம் இருக்குது. எல்லா ஏடிஎம்ல செக்யூரிட்டி கிடையாது, கட்டாயம் கிடையாது, செக்யூரிட்டி போட முடியாது ஏடிஎம்ல. நல்ல விஷயம், எல்லா ஏடிஎம்ல இது அலாரம் இருக்குது. அலாரம் அந்த அலாரம் இருந்து போனது அதுக்காக தான். ஏன்னா அது சிசிடிவியில் அவங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மாஸ்க் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அலாரம் இருந்தது அதுக்காக தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு தேடு நடந்திருக்குது. ஸோ இது மாதிரி அலாரமும் சிசிடிவியும் பக்கத்தில் ஏதாவது செக்யூரிட்டியாக ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஏடிஎம் தேர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ரெடி கேஷ் அப்படியே தேர்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ நல்ல வேலை இது தமிழ்நாடு இந்த மாதிரி இன்சிடென்ட் இல்லை. பிகாஸ் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுனால தான் ஓகே. அவங்க கேரளா போய் அதை எடுத்துட்டு தமிழ்நாடு வழியாக போகிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் பண்ணலைன்னா இங்கே பண்ணுனா உடனே மாட்டிப்போன்ற அந்த ஒரு அச்சம். ஸோ இது இப்போது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கூடாது தமிழ்நாடுல. அதுக்காக தமிழ்நாடு போலீஸ், பேங்க்ஸு எல்லோரும் சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு எப்படி ப்ரிவெண்ட் பண்ணோம் அதுக்கு அது பிளான் ரெடி பண்ணோம். இல்லாட்டி அது திருப்பி இந்த மாதிரி இன்சிடெண்ட் யாரும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இது இந்த பர்கல் எல்லாரும் இருக்குது, சிசிடிவி இருக்குது. அது தவிர ஒரு வாட்ச்மேன் போட முடியுமா? எல்லா ஏடிஎம்க்கு வாட்ச்மேன் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் முடியலன்னா கூட ஏன்னா ஏடிஎம் அந்த அட்லீஸ்ட் அங்கே பக்கத்தில் ஏதோ வாட்ச்மேன் இருக்கணும், பக்கத்தில் பில்டிங்கில் ஏதாவது ஒரு சேஃப்டி இருக்கணும். ஒன்றுமே இல்லைன்னா அதுபடி ஓப்பனாக இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ தே ஷுட் டிஸ்கஸ் அண்ட் டிசைட் ஆன் தட். எஸ் சார். இப்போ இந்த கேங், இந்த குரூப் இவங்க யார்?
பவாரியா ஏன்னா ஒரே ஊரை சேர்ந்தவங்க நீங்க ஏற்கனவே பவாரியாஸ் பிடிக்க போகும்போது மையம் கொண்டிருந்த ஒரு ஒரு தாலுக்கால தான் இவங்களும் சேர்ந்தவங்கன்னு சொல்றீங்க. இப்போ பவாரியாஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு, அல்லது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசம் என்ன? இல்லை வேற என்னென்ன கேங்ஸ் இன்னும் இப்படி இருக்கு? இல்லை அது இவங்க கட்டாயம் வந்து டிஃப்ரெண்ட் கேங்க, அந்த டிஃப்ரெண்ட் ரிலீஜன், ரிலீஜியஸும் டிஃப்ரெண்ட் ரிலீஜன், டிஃப்ரெண்ட் கேங்கு, அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் நிறைய குற்றவாளிக்கு எந்த இந்த ரிலேஷன்ஸ் தேவையில்லை. இது அவங்க கேங்கா இருக்காங்க, ஊரா இருக்காங்கல்ல. அது அந்த மாதிரி அந்த பல்வால் அந்த ஏரியாவில், ஏன்னா அந்த சைடு டெல்லி இருக்கு, இந்த சைடு யூபி, நிறைய எஸ்கேப் ரூட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எத்தனை எஸ்டேட்ஸ் இருக்கு, ஒரு ராஜஸ்தானில் குற்றம் பண்ணிட்டு திருப்பி ஹரியானா நீங்கள் போகலாம் வந்துச்சுன்னா ராஜஸ்தான் போலீஸ் அப்படி தேடிட்டு இருப்பாங்க அங்கே. ஸோ எஸ்டேட் கோஆர்டினேஷன் ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு எஸ்டேட் அடுத்த எஸ்டேட் ஃபோன் பண்ணால் அந்த இம்மீடியட்டாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு அதை சொல்ல முடியாது. எங்கள் நாமக்கல்ல எடுத்தது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் கிரிமினல்ஸ் எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ போலீஸோட இம்மீடியட் ஆக்ஷன் தான் இதுக்கு இம்பேக்ட். இந்த கேங் யார் சார்? இந்த மேவத் ஏதாவது கேள்வி அப்போ நீங்கள் தேடும்போது, ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பல குரூப்ஸை தேடி இருப்பீங்கல்ல. பவாரியான்னு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே தான் இவங்க இதை செஞ்சது பவாரியாஸ்ன்னு முடிவெடுத்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி பல கேங்ஸ்லையும் நிறைய அது பவாரியா இருந்தது. ஒரு பார்ட்டி நாங்கள் ஆரம்பத்தில் சஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு பார்ட்டி ஒரு பவாரியா, தீஸ் ஆர் டூ முக்கியமான ஒரு கேங்ஸ். இன்னொரு 2-3 இருந்தது, சான்சி ஒரு இந்த மாதிரி ஒரு இருந்தது. மேவத் இருந்தாங்களா? கடைசியில் நாங்கள் அவங்க எம்ஓ எப்படி பண்ணுறாங்க அந்த பார்த்தா அது பவாரியா அண்டு பார்ட்டி மேலே தான் சஸ்பிஷன் வந்தது. கடைசியில் அதில் இல்லை பவாரியா தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ பவாரியா எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தா ராஜஸ்தானில் இருக்கு, உத்தரப்பிரதேசில் இருக்கு, யூபியில் இருக்கு, சாரி ஹரியானாவில் இருக்கு, பஞ்சாபில் இருக்கு. அப்போ என்னென்ன செட்டில்மெண்ட்ஸ் அவங்க ஏரியாவில் இருக்குது, அப்போ எல்லாம் அங்கே இருக்கிறது போலீஸ் போட்டு பேசிட்டு அப்படியே மேனுவலாக அந்த டைமில் இந்த டாக்குமெண்டேஷன் இல்லை அவங்க பற்றி மேனுவலாக என்கொயரி பண்ணி ஓவரால்கிட்ட பேசிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ரீச் ஆனோம் அங்கே. ஸோ 1 by 1 நம்ம அந்த டைமில் நம்ம கூட இருக்குது ஆஃபீஸர்ஸ் போலீஸ்மேன் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதனால தான் இந்த கண்டுபிடிச்சிருக்குது. ஏன் இன்னும் இது தொடருது சார்? எப்போது நடந்துச்சு, ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தாங்க, ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்து நிறைய இப்போ நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கணும்ல. இன்னும் ஏன் இந்த கேங்ஸ் இவங்கெல்லாம் இப்படி? அதில் ஒரு காரணம் என்ன, படிப்பு அதிகமாக இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, படிச்சுட்டு வேலை கிடைக்கல, அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ என்ன, ஒரு சில நமக்கு தெரியும் சில வேலை, அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு மைண்டில் இது மாதிரி குற்றம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருது. நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு சாதாரண பிளானிங் கிடையாது. அங்கேருந்து ஒரு அவ்வளோ பெரிய லாரி கொண்டு வர்றாங்க, அது உள்ள கார் லோட் பண்ணிட்டு வர்றாங்க. இட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷலைஸ்ட், வெல் சப்போர்ட்டட் பை மெனி பீப்புள். இந்த ஒரு 5-6 பேர் சேர்ந்து மட்டும் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய பிளானிங்கில் இந்த மாதிரி வந்து இங்கேருந்து லாரிக்கு போகிறத வர்றதுக்கே எவ்வளோ செலவாகும் நினச்சி பாருங்க. கண்டிப்பாக. ஸோ இதை ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஒரு போகஸ் நம்பர் இருக்குது, ஒரு காரோட நம்பர் போகஸ் நம்பர். சரி, போகஸ் நம்பர் இருந்தால் கூட நம்பர் பிளேட் மாற்ற முடியலன்னா அந்த சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்த நம்பரில் போயிட்டுருக்குது. ஆனால் நீங்கள் இதில் டோல்கேட்டை பார்த்தா அங்கே டோல் நம்பர் வரும், அதில் வேறு காரோட நம்பர் வரும். ஏன்னா இது போகஸ் நம்பர். அப்போ நீங்கள் எல்லாம் டோல்கேட் சேர்க்கிற அந்த மாதிரி கார் இங்கே பாஸ் ஆகலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நம்பர் போகஸ் நம்பர் இது. ஸோ போகஸ் நம்பரில் உடனே நேம் பிளேட் நம்பர் பிளேட் மாற்றிட்டாங்க கூட நம்ம பிடிக்க முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது ரொம்ப சேஃப்டி, காரை தூக்கிட்டு லாரி உள்ளே பிடிச்சிட்டு அது மாதிரி கொண்டு போகிறது. இந்த மாதிரி ஒரு குட்ஸ் மாதிரி ஒரு தெரியுது லாரி, அது யாரையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிக்கலாம். ஆமாம், அந்த லாரி யாரையும் செக் பண்ண மாட்டாங்க. எப்படி செக் பண்ணுறது, அதை ஓப்பன் பண்ண இது மாதிரி 1000 லாரி அப்படி போயிட்டு இருக்குது ஹைவேஸில், யார் போய் செக் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் வாஸ் எ எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன் 2 ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஆக்ஷன் பை 1 போலீஸ் டீம். வெரி குட். இப்போ இந்த மாதிரியான கேங்ஸ்லாம் கொஞ்சம் இப்படி இது, ஏன்னா நம்ம வெறும் என்கவுண்டர்ஸ் அண்ட் பிடிக்கிறதன் மூலமாக மட்டுமே தடுத்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா பலரும் இன்னும் இருக்காங்க. இல்லை என்கவுண்டர் மட்டும் ஒரு இந்த எஃபெக்டிவ் இருக்கும் அதுதான் சொல்ல. பட் என்ன செய்யலாம்? சில சமயம் குற்றவாளி சப்போஸ் அந்த ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் என்கவுண்டர் கூட பண்ண வேண்டியிருக்கும் சில சமயம். இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்கவுண்டர் பண்ணலைன்னா அந்த டெஃபினெட்லி அடிச்சு வச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அது புரியுது. எஸ், நான் அவங்க மேவத் மட்டும் இல்லை, பவாரியாஸ் மட்டும் இல்லை, இன்னும் வேறு சிலரும் இருப்பாங்க. இப்போ அவங்களையெல்லாம் எப்படி இப்படியான ஒரு திருட்டு தொழில் அப்படிங்கிறத நோக்கி போக விடாமல் எப்படி தடுக்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும்? அதில் நான் சொல்கிறேன், அந்த ஒரு குற்றம் ஏன் எல்லாரும் நீங்கள் இப்போ எல்லோரும் அங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்க, வெளியே போய் குற்றம் செஞ்சுக்கலாமே, ஏன் செய்ய மாட்டேங்கிறது? அது காரணம் என்ன, நம்பர் 1 பயம் இருக்கும். குற்றம் பண்ணால் லைஃப் போயிடும், எல்லாம் பிடிச்சாச்சுன்னா பிரச்சனை வந்துடும்,
ஃபேமிலி லைஃப் போயிடும், எல்லா சொசைட்டியில் கெட்டு பேர் வந்துடுவோம், இதெல்லாம் கன்சிடர் பண்ணுற ஆட்கள். ஸோ சில பேருக்கு என்ன இருக்கும் பார்த்தலாம், அதெல்லாம் சில குற்றவாளிகள் கேட்டோம், ஏன் நீங்கள் குற்றம் பண்ணீங்க சார், வேலை ஒன்றும் கிடைக்கல, அந்த என்ன சும்மா இருக்குது, இந்த என்ன பண்ணுறது, இல்லாட்டி யாரோ ஒரு கூட கூப்பிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு, அவர் கூட கம்பெனியில் போயிட்டு இது மாதிரி பேட் கம்பெனி, அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க பாருங்கள், அவங்க கொஞ்சம் பேரண்ட்ஸ் கரெக்டாக பார்க்கணும், தப்பான கம்பெனியில் சில்ட்ரன் போகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தப்பான கம்பெனி இருக்கும்போது அந்த குற்றவாளி சைடில் இது போகிறது. இல்லாட்டி சரி அன்எம்ப்ளாய்டு இருந்தால் கூட இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் ஏதாவது ஒரு கூலி வேலை பார்த்தா கூட உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு லைஃப்க்கு எதாவது கிடச்சிருவோம். பட் அதை ஒன்றுமே செய்யாமல் சரி உடனே அமௌண்ட் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணால் இது ஒரு பெரிய தப்பு. இது தப்பான வழியில் இது போகிறதுக்கு இந்த கம்பெனி ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பல்வலில் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சில அப்படி அந்த வேலை இருக்குது, அவங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி இது செய்கிறாங்க, ஈஸி மணி கிடச்சிரும். அண்ட் போலீஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் போலீஸ் ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கலைன்னா அப்போ இன்னும் ரொம்ப போல்டாக ஆகிட்டுருக்கோம். இல்லை போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த ஈஸியாக தப்பிச்சிடலாம், ஈஸியாக பிடிச்சிடலாம், அந்த தப்பிச்சிடலாம், அந்த கான்ஃபிடென்ஸில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ ஏன் பவரியா திருப்பி இங்கே வரல, இல்லை ஏன் 15 வருஷம் வந்துட்டு இருந்தாங்க இங்கே டெக்காய்டி பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் பிடிச்ச பிறகு ப்ராப்பர் ஆக்ஷன் பண்ணி தான் இந்த மாதிரி ஒன்றும் இது ஆக்ஷன் கிடையாது. இதே மாதிரி இது ஏடிஎம் ஆல்சோ இது அந்த டைம் எந்த டீம் மட்டும் இல்லை, இது கேங் மட்டும் இல்லை, இவங்க தெரிஞ்சுட்டு வேறு கேங் கூட திருப்பி கொஞ்சம் வருஷம் தமிழ்நாட்டில் வர மாட்டாங்க. அது அப்படி தான் நம்புகிறேன். நம்ம ஊருக்கு வர மாட்டாங்க, பட் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதையும் எப்படி சரி செய்ய அந்த ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் இதை நல்லா பண்ணதான். இப்போ உதாரணமாக பாருங்கள், இப்போ ராஜஸ்தான் இருக்கு, ராஜஸ்தானில் ஒரு மாதத்தில் எப்படி இருந்தால் கூட 7-8 இன்சிடெண்ட் இருக்கும், அந்த துப்பாக்கி சுட்டுருக்கு இன்சிடெண்ட் இருக்கும். ஓகே, போலீஸ் துப்பாக்கி இல்லை, ப்ரைவேட் பீப்புள் குற்றவாளிகள் துப்பாக்கி சுட்டுறாங்க. தமிழ்நாடு இது மாதிரி நீங்கள் கேள்விப்பட அவங்களுக்குள்ள அவங்களும் ஓகே இது மாதிரி இன்சிடெண்ட் நடக்குது. இது ஏன் இந்த மாதிரி நடக்கிறது இன்சிடெண்ட், அது டெஃபினட்டாக இது இன்எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ் சரியாக ஆக்ஷன் எடுக்கலைன்னா தமிழ்நாடு ஏன் பீஸ்ஃபுல்லாக இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் இல்லை தமிழ்நாட்டில், பிகாஸ் ஆக்ஷன் ஆஃப் போலீஸ், எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் போலீஸ். ஸோ இந்த எஃபெக்டிவ் அவங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அங்கே அந்த நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் பேசுகிறோம், ஏன் நீங்கள் இதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் மாதிரி நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அது ஒரு சில அவங்க அப்படியே ட்ரெடிஷன்ஸ் ஆயிடுச்சு, சில ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ அது வாட் எவர் ரீசன், பட் டெஃபினெட்லி தெர் இஸ் சம் ஸ்லாக்னஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் போலீஸ். போலீஸ் கட்டாயம் ப்ராப்பர் ஆக்ஷன் எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி குற்றவாளி கேங் டெவலப் ஆகாது. கூடுதலாக சார் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதன் மூலமாக இல்லை அது இருக்கு, பட் அது நம்ம சோசியல் ரிஃபார்ம்ஸ் நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் போய் இல்லை அதை செய்யறது போலீஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போலீஸ் போயிட்டு நாங்கள் ஒரு எஜுகேஷன் அதை கொடுக்க முடியாது, தொழில் யாருக்கு வாங்கி கொடுக்க முடியாது, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியாது, அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது. அப்படி கவர்மெண்ட் ஒருவேளை அதை செஞ்சதுன்னா போலீஸ் ஃபோர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் பவரியாஸ், இப்போ நிறைய பவரியாஸ் இப்போது படிச்சுட்டு எல்லாம் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா ஜாப்ல வந்துட்டாங்க, கவர்மெண்ட் ஜாப்லேயே வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் இப்போ குற்றம் பண்ணுறதில்ல, அவங்க நல்லா கவர்மெண்ட் அப்படியே ஒரு கொஞ்சம் போயிட்டுருக்காங்க அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த கேங்ஸ் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு சில கேங்ஸ் இருந்தது, லைக் சில கம்யூனிட்டி லைக் கோரவாதில் சில பேர் இருந்தாங்க, நாங்கள் அந்த செக்யூர் பண்ணோம் போகணும் எல்லாம் அப்படியே சொல்லுவாங்க, அந்த கிரிமினல்ஸ் ஆஃப் அந்த கம்யூனிட்டி பேர் யூஸ் பண்ணிட்டு இது மாதிரி சொல்லுவாங்க. இப்போது அந்த மாதிரி அதில் நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போது எல்லாரும் படிச்சுட்டு அந்த நல்லா ஒரு கவர்மெண்ட் வேலையில் போகிறாங்க, ப்ரைவேட் தொழில் போகிறாங்க. ஸோ குற்றம் போடாமல் எந்த சைடு எடுத்து போகிறாங்க, நிறைய தொழில் இருக்குது, வேலை நிறைய இருக்கும். அந்த சைடில் எஃபெக்டிவ் ஆக்ஷன். கொஞ்சம் பயம் ஆயிடுச்சுன்னா ஐயோ குற்றம் பண்ணால் லைஃப் போயிடும், அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தால் கட்டாயம் குற்றம் பண்ண மாட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் அதுக்கு போகிறோம், வேலைக்கு போனால் இது ஏதாவது ஒரு வேலை கட்டாயம் கிடைக்கும். ஏதாவது ஒரு இந்த சுத்தமாக வேலையே கிடையாது, அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இப்போ நாமக்கல் போலீஸ் எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அவார்டெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. மற்ற போலீஸ் ஃபோர்ஸுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற காவலர்களுக்கும் இது எந்த அளவுக்கு முன்னுதாரணமாகவும் ஒரு பாடமாகவும் இருக்கணும் சார்? இது கட்டாயம் நம்பர் 1 பாடம். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதுதான் ஸ்டார்டிங் சொல்லியிருக்கேன். இது ஒரு பாடம். இந்த ஒரு கேஸ் ஸ்டடி எல்லா இடத்துலையும் போலீஸ் ஃபோர்ஸை காட்டணும், எப்படி அங்கே தகவல் வருது, எப்படி டீம் ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி டீமுக்கு போகிறான். இதோட அப்படியே ஒரு சின்ன வீடியோ மாதிரி பண்ணிவிட்டு எல்லா லாங்குவேஜஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்தியாவில் இருக்கிறது எல்லா போலீஸ் ஃபோர்ஸுக்கு தெரியணும், ஏன் நீங்கள் எல்லாம் செய்யக்கூடாது இது மாதிரி. யூ ஷுட் ஸ்டாப் திஸ் திங், வை ஏடிஎம் தெஃப்ட்ஸ் ஆர் கோயிங் ஆன். அதெல்லாம் ஆல் கிரைம், நாட் ஒன்லி ஏடிஎம் தெஃப்ட், இன்னும் நிறைய குற்றம் போயிட்டு இருக்குது. தே ஷுட் ஸ்டாப் தட். ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ், உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். Charanam Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. Madurai Jugardanda Factory, true tradition, authentic taste.